श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमां करुणया कमलाभिभान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये. நமஸ்தபாயே. இன்றைய தினம் திருப்பாவையினுடைய பாசுரம் 11 மற்றும் 12, இந்த இரண்டு பாசுரங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். சென்ற வகுப்புல நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ வாசல் திறவாதார் அப்படிங்கிற அந்த 10வது பாசுரத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய அர்த்தம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, அதாவது யாராவது நன்னா தூங்கினா சரியான கும்பகர்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த விஷயத்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டாள் இந்த பாடல் மூலமா நமக்கு தெளிவுபடுத்துறோம். அதாவது நம்மளுடைய ஆயுளை எப்படி அதிகரிக்கிறது, வாய் விட்டு சிரிக்கணும், அப்படி வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கூட இந்த பாடல் மூலமா ஆண்டாள் நமக்கு தெரிவிச்சு கொடுத்தா. ஸோ ஆயுள் விருத்தியை எப்படி தந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம இந்த திருப்பாவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அவ என்ன பண்றானாக்கா, அந்த பாவை நோன்புக்கு வரேன்னு சொன்ன அந்த முக்கியமான பெண்ணை எழுப்பிண்டே வரா அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல்களை நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் பாசுரம் நம்பர் 11 மற்றும் 12, அந்த பாசுரங்கள் என்னென்ன, அதை எப்படி உச்சாரணம் பண்றது, மேலும் அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கோ, பசங்க சொல்லுவா, மற்றவாலாம் மியூட்ல இருந்தே சொல்லலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து பெற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோபலர்த்தம் பொற்கொடியே குற்றரால்குல் குணமயிலே போதராய் குற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிக்ஷாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து தெற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே குற்றரவு அல்குல் குணமயிலே போதராய் குற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட பிச்சாதே பேசாதே
செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் உருளேலூரெம்பாவாய் கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து திற்றார் திரளடிய சென்று செருச்செய்யும் உச்சமொன்றில்லாத ஓவலர்த்தம் பொற்கொடியே உச்சரவு அல்குல் உணமையிலே போதராய் துச்சத்து தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட பிச்சாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் உருளேலூரெம்பாவாய் அனைத்திலம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி இணைத்து முளை வழியே இன்று பால் சோறு அனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் மெய்த்தலை வீழ என் வாசல் கடை பற்றி தினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை ஆடவும் நீ வாய்த்திடவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலூரெம்பாவாய் அனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே இன்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ வாசல் கடை பற்றி தினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம்
அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் அனைத்திலம் கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளை வழியே இன்று பால் சூரன் நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ என் வாசல் கடை பற்றி தினத்தினால் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். பாருங்கோ, பாசுரம் 11வது பாசுரம். இதுவரை நாம 10 பாசுரங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ இந்த பாசுரத்துல என்ன சொல்றா பாருங்கோ. கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளடைய சென்று செருச் செய்யும் சென்று செருகச் செய்யும் குற்றமன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே குற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தூழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் உருளேலூர் எம்பாவாய். ஓ அம்மா, இந்த அர்த்தமற்ற உறக்கம் இருக்கு இல்லையா, அர்த்தமற்றன என்ன அர்த்தம்? அதாவது மீனிங்லெஸ்ன்னு அர்த்தம். அதனால உனக்கு எந்த பலனும் கிடைக்க போறது கிடையாது. தூங்கிட்டு இருக்க, நன்னா தூங்குறான்னா அதனால என்ன பலன் கிடைக்க போறதுன்னா கடைசியில எந்த பலனுமே கிடைக்க போவது இல்லை. அதனால நீ ஏன் தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தன் தோழிய சொல்றா. மேலும் பாருங்கோ, இந்த முகில்வண்ணனாகிய கண்ணனை எல்லாரும் வந்து பாடின்னு இருக்கா. நன்னா பாடுறா. எங்க வந்து? நின் முற்றம் புகுந்து, எல்லாம் உன்னுடைய வீட்டு வாசல்ல வந்து குடிவிட்டார்கள். அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கா? இந்த மேகவண்ணனாகிய முகில்வண்ணனா என்ன அர்த்தம்? மேகவண்ணம், இந்த கருமை அப்படின்னு சொல்றா இல்லையா, கார்மேக கண்ணன். அப்பேற்பட்ட அந்த மேகவண்ணனாகிய கண்ணனை எல்லாரும் எங்க வந்துட்டு இருக்கா? அவருடைய வாசல், வீட்டு வாசல்ல வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட அவெல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டா, பாடிண்டே இருக்கா. இந்த செல்வத்தையும் பெண்மையும் புனிதமாய் காப்பவளே, நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா? குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. இந்த கன்றுகளோடு கூடிய பசுக்களிடம் வந்து பல பால் இருக்கு இல்லையா, அந்த பால் கறப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்கள்னு இருப்பா, எதிரின்னு இருப்பா இல்லையா, அவளை எதிர்த்து நின்று போராடக்கூடிய தன்மையுடையவனுமான, அது மாத்திரமில்ல இந்த ஒரு சின்ன மாசுன்னு சொல்லுவா, களங்கம், அந்த களங்கம் அற்றவனுமான கோபாலன் இருக்கான் இல்லையா, கோபாலன் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னாக்கா, அந்த கோபாலனையே சதா சர்வகாலம் நினைத்துட்டு இருக்கக்கூடிய தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே, உன்னுடைய மயில் போன்றவளே. எப்படி சொல்ற? எப்படி அவளை வந்து ஒரு பெண்ணை வந்து தன் தோழி அவ வந்து தூங்கிட்டு இருக்கா, அவ எழுந்து வரணும், அவளை எப்படியாச்சும் எழுப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லி பார்க்கிறா. அவ ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம காரியம் நம்ம நடத்திக்கணும்னாக்கா அவளை நன்னா பிரைஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவ என்ன பண்றானாக்கா தன் தோழிய நன்னா பிரைஸ் பண்றா, புகழ்றா.
அழகானவளே, மயில் போன்றவளே, இல்லையா? நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா தோழியும் வந்தாச்சுமா. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா தெரியுமா? நின் முற்றம் புகுந்து, உன்னுடைய வீட்டு வாசல் இருக்குல்ல, அது முற்றம்னு பேரு. அந்த உன் வீட்டு வாசல்ல வந்து கூடி நின்னு அவ என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா? முகில்வண்ணன் பேர் பாட. இப்படி என்ன பண்ற? சிற்றாதே பேசாதே, நீ அசையவும் மாட்டேன்ற, பேசவும் மாட்டேன்ற, நன்னா உறங்கின்னு இருக்க. அப்படி உறங்கின்னு இருக்கியே, அந்த உறங்கக்கூடிய அந்த உறக்கம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா? அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்க போறது சொல்லு. அதனால நீ என்ன பண்ணு, தயவு செய்து எழுந்து வா. எழுந்து வந்து நாம இது வந்து என்ன விஷயம் பாருங்கோ. இங்க ஆண்டாள் லோகத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. எல்லாரும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். சில பேர் என்ன பண்ணுவா, நல்லது தெரிய ஆரம்பிச்சதுன்னா அந்த நல்லது நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவா. சில பேர் என்ன பண்ணுவானாக்கா, நல்லதுன்னு தெரியும் ஆனா அதை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருப்பா. இப்ப அதெல்லாம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது இந்த அஜ்ஞானம். அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா பாருங்க, ஞானம் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றா அப்படின்னாக்கா காண்பிச்சு கொடுக்குறா. எல்லாருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். ஆனா நல்லது எது கெட்டது எது தெரிஞ்சுட்டே என்ன பண்ணுவா, நல்லதை பண்ண மாட்டா. அப்ப அவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம், உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி உறங்கின்னு இருக்கக்கூடியவாளுக்கு என்ன பலன் கிடைக்க போறது லோகத்துல? ஒரு பலனும் கிடைக்க போறது இல்ல. அதனால ஞானம்ன்ற விஷயத்தை தெரிஞ்சுண்டு அந்த பரம்பொருளான எம்பெருமானுடைய விஷயங்களாக இருக்கக்கூடிய நாமாக்களை சொல்லிண்டு அந்த நாமாக்களை நாம கேட்டுண்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு பக்திங்கிற விஷயத்தை நம்ம பக்திங்கிற மார்க்கத்துல நாம தெளிச்சுட்டு இருந்தோம்னாக்கா பறையின்னு சொல்லக்கூடிய அந்த மோட்சம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும்? கிடைக்கும்னு தெரிஞ்சுண்டு பண்ணாதான் கிடைக்கும். மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருந்தா அதுதான் ஆண்டாள் உறக்கம்ன்றா. அப்படி வெறுமனே உறங்கின்னு இருக்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை, இல்லையா? இந்த 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 தோழி எப்பேற்பட்டவள்னாக்கா, நிறைய பசுமாடு வச்சுட்டு இருக்கா, நிறைய பால் கறப்பாலாம், இல்லையா? அதே மாதிரி பகைவர்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையுடையவமா மாசுகடமான அந்த இந்த தோழி யாரை இது பண்ணணும்னு நினைக்கிறா? எம்பெருமானாகிய கிருஷ்ணன் அடையணும்னு நினைக்கிறா. அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னாக்கா, அவனும் பாருங்க கன்றுகளோடு கூடிய பசுக்களிடம் வந்து பால் கறப்பவனா இருந்துருக்கான். இவள மாதிரியே தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போராடும் தன்மையுடையவனாக இருந்திருக்கான். மாசற்றவனமாக இருக்கக்கூடிய அந்த கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே, அவனை அடையணும்னு நினைக்கிற. ஆனா நினைச்சா மாத்திரம் போருமா? எழுந்து வர வேண்டாமா? இந்த நோம்புல கலந்துக்க வேண்டாமா? இப்படி தூங்கிட்டு இருக்கியே, ஏ பெண்ணே, ஏ தோழியே, நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா? பொற்கொடி மாணி, இல்லையா? அது மட்டும் இல்ல, மயில் போன்றவளே. நம்ம சுற்றத்து தோழிமார் எல்லாம் வந்துட்டா உன் உன் முற்றம் புகுந்து. எதுக்கு? முகில்வண்ணன் பேர் பாட. அதனால சிற்றாதே பேசாதே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அசையவே மாட்டேன்ற, பேசாதே பேசவும் மாட்டேன்ற, இப்படி உறங்கின்னு இருக்கியேமா. இப்படி அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்க போறது? தயவு செய்து எழுந்துவான்னு சொல்றான். கற்று கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளைய சென்று சருக செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் உருளேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற மாதிரி இந்த 11வது பாசுரம் அதனுடைய அர்த்தமாக இருந்துருக்கு. அந்த தோழியை எழுப்பி பார்க்கறா, என்னென்னமோ சொல்றா, ஆனா அவ எழுந்து வரா மாதிரி இல்லை. அடுத்த ஸ்லோகம் பாருங்க, அடுத்த பாசுரம் 12வது பாசுரம். கனைத்திலம் கற்றிருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சூர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின்வாசர் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன வேறுறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஓ, என்ன பாருங்க,
தோழி எழுப்புற மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த மாடுகள் இருக்கு இல்லையா, அது என்ன பண்றதுனாக்கா இந்த பால் சொரியும் அப்படின்பா. அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய எருமைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த எருமை மாடுகள்லாம் பால் சொரிந்து உறங்கும் தோழியின் இல்லத்து வாசல் இருக்கு இல்லையா, அந்த இடத்தையே சேராக்கிட்டு நினைச்சிருது. இப்ப இவெல்லாம் வந்து நிக்கிறா, அந்த தூங்கின்னு இருக்க தோழியினுடைய வாசல் எப்படி இருக்குனாக்கா, அவ என்ன பண்ண மாட்டேங்கிறா, உள்ள இருந்துட்டு அசையவும் மாட்டேங்கிறா, எழுந்துக்கவும் மாட்டேங்கிறா. அவ முற்றத்து வாசல் வரைக்கும் போய் எம்பெருமானுடைய நாமாவை பாடிட்டா, ஆனா அப்பவும் தூங்கிட்டே இருக்கா. அவளுடைய வீட்டு வாசல்ல வரும் பொழுது எப்படி இருக்குனாக்கா, கனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அவ அந்த தோழியினுடைய இல்ல வாசல் இருக்கு இல்லையா, அது எல்லாம் சேராய் போச்சான். எப்படி சேராய் போச்சுனாக்கா, அந்த எருமையினுடைய பால் தானாகவே சொரிந்து அந்த உறங்கின்ற இருக்காலே அந்த தோழி, அவளுடைய வீட்டு வாசல் என்ன பண்றது, சேராக்கி விட்டது. அவளுடைய வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் என்ன பண்றா, அவளுடைய வீட்டு வாசல்ல ஒரு கட்டையை பிடித்துட்டு தொங்கியபடி அவளை எழுப்பிட்டு இருக்காளாம். அப்படி இந்த பாடல்ல மேல பார்த்தெல்லாம் தலைக்கு மேல பனி பொழிஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா அது மார்கழி மாதம் அல்லவா, மார்கழி மாசம்னாலே பனி பொழியும். கீழே இருக்கக்கூடிய அந்த இடம்லாம் என்னவாயிடுது, அந்த பால் வந்து 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 அந்த இடமே சேராய் போச்சு, அங்க நிக்க முடியல. தலைக்கு மேல என்ன இருக்குன்னு பார்த்தாக்கா ஒரே பனி. பனி தலைக்கு மேல என்னது, பனி பொழிஞ்சுட்டே இருக்கு. ஏன்னா மார்கழியில இருந்து குளிர்த்தாங்களும் என்ன பண்றா, எல்லாம் வெந்நீர்ல தானே குளிப்பான். இவ படக்கூடிய அந்த கஷ்டத்தை உணரும் இல்லையா. எப்படி இந்த தோழிலாம் வந்திருக்கா, இவ்வளோ காலங்காத்தால எல்லாம் எழுந்து அந்த குளிர்லயும் ஸ்நானம் பண்ணிட்டு இல்லையா. ஒரு பக்கம் பார்த்தேல்லாம் அவாத்து வாசல்ல வந்து நின்றுண்டா எல்லா அந்த அங்க இருக்கக்கூடிய எல்லா மணலும் என்ன ஆயிடுத்து, சேராய் போயிடுச்சு. ஏன்னா அந்த பால் வந்து 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 அந்த இடம் முழுக்க சேரும் சகதிமா ஆகி போச்சு. எப்படி முடியும், தலைக்கு மேல பனி பொழிஞ்சுட்டே இருக்கு, கீழே ஒரே பால் வெள்ளம், மேல பனி குளிர்ச்சி, கீழே ஒரே சேரு குளிர்ச்சி, தலைக்கு மேல பனி இருக்கு, அதுவும் ஒரே குளிர்ச்சி. இத்தனையும் தாண்டி அவ என்ன பண்றா, இறைவனை அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எல்லாம் வந்திருக்கா. அப்படி சிரமப்பட்டு என்ன பண்ணிருக்கா, ஒத்தர் விடாம எல்லாரும் வந்தாச்சு. எதுக்கு, எம்பெருமானுடைய திருப்பாதம் சேர வேண்டும். அப்படி சேரத்துக்கு எல்லாம் ரெடியாகி வந்துட்டா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, தூங்கிட்டு இருக்க இல்லையா. தயவு செய்து அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலூர் எம்பாவாய், இதுக்கு மேல எங்களால பொறுத்துட்டு இருக்க முடியாதுமா. கனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று வாழ் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின்வாசர் கடை பற்றி. தலைக்கு மேல பனி பொழிஞ்சுட்டு இருக்கு. நம்ம எப்பேற்பட்டவனை வணங்க போறோம், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அந்த ராவணன் சொல்லக்கூடியவனை. அவன் யாரு, லங்கை தென்னிலங்கைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவனை, அப்பேற்பட்டவனை வீழ்த்திய ராமனுடைய அவனுடைய நாமாக்களை நம்ம மனதால அந்த இனிமையான அந்த இனிமையானவனை நாம் பாடவும் வாய் திறக்க வேண்டாமா. இப்படி நீ மௌனமா இருந்துட்டா, தூங்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம். இதுக்கு மேல நீ வந்து இப்படி தூங்கிட்டு இருக்க கூடாதுமா. இனித்தான் எழுந்திராய், இதென்ன பேருறக்கம், இன்னமா இப்படி ஒரு பேருறக்கத்தை நீ தூங்கிட்டு இருக்க. அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலூர் எம்பாவாய். ஒருவர் விடாம எல்லாரும் வந்தாச்சு. எதுக்கு, எம்பெருமானுடைய திருப்பாதம் சேர வேண்டும், நம் திருவடிகளை அவனுடைய திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும் இல்லையா. தென்னிலங்கையை வீற்றிய அந்த கோமானை, அந்த ஸ்ரீராமபிரானை, அவனை பத்தி பாட வேண்டாமா, சொல்ல வேண்டாமா. நீ இப்படி தூங்கின்னு இருக்க. நாங்களாம் என்ன பண்ணோம், மார்கழி மாசம்னு கூட பார்க்கல, கார்த்தால விடியற் காலத்துல எழுந்தாச்சு, ஒரே தலைக்கு மேல பனி, கீழே பார்த்தா ஒரே எல்லா இடமும் சேரா இருக்கு, மேலையும் குளிர்ச்சி கீழையும் குளிர்ச்சி, இப்படி எல்லாம் வந்து ரெடியா காத்துன்னு இருக்கோம். நீ மாத்திரம் இப்படி உறங்கின்னு இருக்கே, இது நன்னாவா இருக்கு, தயவு செய்து எழுந்து வந்துரு அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் மூலமாகவும் சொல்லிட்டு இருக்கா. கனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சூர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய்
இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன வேறுறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் பாசுரம் மூலமாக நமக்கு விஷயத்தை சொல்லி கொடுக்குறான் இல்லையா. இப்படியாக இன்றைய நம்ம 2 பாசுரங்களை எடுத்துட்டோம். பாசுரம் நம்பர் என்ன 11 மற்றும் 12ன்னு சொல்லக்கூடிய 2 பாசுரங்கள், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதை பார்த்தோம். பாசுரம் நம்பர் 11 என்ன சொன்ன, கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளடிய சென்று செருகச் செய்யும் குற்றமொன்றில்லாத ஓ வளர்த்தம் புற்குடியே புற்றரவு அல்குல் உடமையிலே பூதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்று குறங்கும் உருளேலூர் எம்பாவாய் அப்படிங்கிறது 11வது பாசுரம். அதை தொடர்ந்து பாசுரம் 12வது பாசுரம் என்ன, கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சூர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின்வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடமும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திரால் ஈதென்ன வேறுறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான 2 பாசுரங்கள். அடுத்த வகுப்புல அடுத்த 2 பாசங்களோட நம்ம பார்க்கலாம். தாசன் ஆண்டாள் திருவடிகளே சரணம். தாசன் தன்யவாதா.